தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் திரைத்துறை 10 விருதுகளை அள்ளியுள்ளது. அதிகபட்சமாக அமரன் படத்திற்கு 3 தேசிய விருதுகள் கிடைத்துள்ளன. 2024ஆம் ஆண்டு சென்சார் செய்யப்பட்ட படங்களுக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்பில் உருவான அமரன் படத்தை உணர்வு பூர்வமாக இயக்கியிருந்த ராஜ்குமார் பெரியசாமிக்கு சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதை அமரன் படத்திற்காக இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் பெற்றுள்ளார். சூரரை போற்று, வாத்தி படங்களை தொடர்ந்து ஜி.வி. பிரகாஷ்குமார் பெறும் 3வது தேசிய விருது இதுவாகும். இதுபோல சிறந்த படத்தொகுப்பிற்கான தேசிய விருதும் அமரன் படத்தின் எடிட்டர் கலைவாணனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சிறந்த தமிழ் பட பிரிவில் தனுஷ் இயக்கி நடித்திருந்த ராயன் படத்திற்கு தேசிய விருது கிடைத்துள்ளது. சுதந்திர போராட்ட கருத்துக்களை மையமாக கொண்டு தனுஷ் நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கிய கேப்டன் மில்லர் படத்திற்கு தேசிய உணர்வை ஊக்குவிக்கும் சிறந்த படத்திற்கான தேசிய விருது கிடைத்துள்ளது. மேலும் சிறந்த நடிகருக்கான தேர்வுக்குழுவின் சிறப்பு விருதும் கேப்டன் மில்லர் படத்திற்காக நடிகர் தனுஷுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தயாரிப்பாளராக 2 விருதுகள், நடிகராக 3 விருதுகள் என மொத்தமாக 5 தேசிய விருதுகளை தனுஷ் வென்றுள்ளார். பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி, அரவிந்த் சாமி நடித்த மெய்யழகன் படத்தில் பணியாற்றிய சுரேன்ஜிக்கு சிறந்த ஒலிக்கிழவை பொறியாளருக்கான தேர்வுக்குழுவின் சிறப்பு விருது கிடைத்துள்ளது. மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதியின் மகளாக நடித்த சாச்சனா நமிதாஸ் தனது முதல் படத்திலேயே சிறந்த துணை நடிகை விருதை பெற்றுள்ளார். பேர் பார்த்தோன்னே பயங்கரமா அழுகு மட்டும் தான் வந்துச்சு. என்னமே சொல்லல. நான் அழுது தேம்பி அழுது. முதல் டைம் நம்ம நேஷனல் அவார்ட்ல நம்ம பேர் பார்க்கிறோம் அப்படின்றது அது யாருக்குமே அந்த ஃபீலிங் என்னன்னு சொல்ல முடியாதுங்க. வானத்துக்கு மூவிக்கும் பறந்தங்க. இதேபோல சிறந்த சண்டை பயிற்சி இயக்குனருக்கான தேசிய விருது மகாராஜா படத்திற்காக அனல் அரசுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறும்பட பிரிவில் சிறந்த இசை வடிவமைப்பிற்கான விருது தமிழில் வெளியான ப்ளூ என்கின்ற குறும்படத்திற்காக ஹரிஹரசுதனுக்கு வழங்கப்படுகிறது.